ஹாய் தமிழாயுதம் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, தமிழகம் வெற்றி கழகம்னு தளபதி விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. அவருக்கு நம்மளுடைய வாழ்த்துக்கள். அதை தாண்டி நாம் தமிழர் கட்சியில இருந்து எல்லாரும் விலகி 500க்கும் மேற்பட்டோர் 1000க்கும் மேற்பட்டோர் தாவேகா கட்சியில போய் இணைஞ்சிருக்காங்க அப்படின்ற செய்திகளையும் நம்ம பார்க்குறோம். அது உண்மையோ பொய்யோ, அப்படி போனவங்களுக்கும் வாழ்த்துக்கள். தாவேகா கட்சியை சீமான் தம்பிகள் அவர்களும் கடுமையாக விமர்சனம் பண்றாங்க. நாங்க இப்பதானே கட்சியை ஆரம்பிச்சு கொள்கையை சொல்லியிருக்கோம், இனிமே போக போகத்தானே எங்களோட செயல்பாடு என்னன்னு பார்த்துட்டு நீங்க விமர்சனம் பண்ணா பரவாயில்ல, அறிவிச்ச உடனேயே நீங்க இவ்வளவு விமர்சனம் வைக்கிறீங்களே, இது எந்த விதத்துல சரியா இருக்குன்னு தாவேகா கட்சி தொண்டர்கள் கேட்குறாங்க. சரி, இப்போ சீமான் அண்ணன் கோவமா என்ன அப்படி பேசிவிட்டாரு சொல்லுங்க. தமிழ் தேசியமும் திராவிடமும் என் இரு கண்கள்னு சொன்ன ஒரே காரணத்துக்காக அவங்கள விமர்சனம் பண்ணலாமா அப்படின்னு உங்களுடைய கேள்வி நியாயமான ஒண்ணுதான். அதே மாதிரி சீமானுடைய கோவமும் சரியானதுதான். திராவிடம் தமிழ் தேசியத்துக்கு எதிரானது, திராவிடம் தமிழர்களுக்கானது அல்ல அப்படின்னு 14 வருஷமா ஒருத்தர் களத்துல தனியா போராடிட்டு வராரு. இளைய தலைமுறைகளுக்கு எடுத்து சொல்றாரு, இதெல்லாம் தமிழர்களுக்கான உரிமை, இதெல்லாம் திராவிடன்னு சொல்லி மூடி மொழிவி நம்மளோட உரிமையை தட்டி பறிக்கிறாங்க. இதற்கு காரணம் நீங்க சாதியாலையும் மதத்தாலையும் பிரிஞ்சு கிடக்கிறதுனால தான். நீங்க தமிழரா ஒன்றுபட்டால்தான் நம்மளுடைய தேவைகளை பூர்த்தி செஞ்சுக்க முடியும்னு 14 வருஷமா ஒரு மனுஷன் தொண்டை தண்ணிக்கு வத்த கத்துறாருன்னா அது யாருக்காக? தமிழ் இனத்துக்காக, முழு தமிழ் தேசியத்துக்காக. அப்படிப்பட்டவருக்கு வலிக்க தான் செய்யும். வெறும் சினிமா பின்பலத்தை தவிர வேற என்ன இருக்கு உங்களுக்கு? உங்களுடைய ரசிகர்களை சட்டுன்னு நாளைக்கு அரசியல் படுத்திக்கிட்டு நீங்க நான் திராவிடமும் தமிழ் தேசியமும் என் இரு கண்கள்னு சொன்னும்போது சில கோபம் வரத்தான் செய்யும். அது நேச்சுரலா ஒண்ணு. அப்படி கோபம் வந்தாதான் அவரு உண்மையான தமிழ் தேசியவாதி, சரிங்களா? அப்படி கோபம் வராம போயிருந்தா அவரும் சராசரி ஒரு மனுஷனா கடந்துதான் போயிருப்பாங்க. கோபம் வந்ததுனால தான் அவன் ஒரு தமிழன்றதை ப்ரூவ் பண்ணாப்புல. ஈழத்தில் நடந்த இன அழிப்புக்கு அப்புறம்தான் இங்கே நாம் தமிழர்ன்ற ஒரு முழு தமிழ் தேசியம் உருவாகுது, புரியுதுங்களா? அதுக்கு முன்னாடி தமிழ் தேசியத்தை கையில் எடுத்த எவ்வளோ பேர் திராவிடத்தோட சமரசனம் பண்ணிக்கிட்டு போயிட்டாங்க. ஏன்னா அவங்க எடுத்த கொள்கையில் அவங்களுக்கான தடுமாற்றம் இருந்தது. எங்கள் அண்ணன் சீமான் எடுத்த கொள்கையில் கடுகளவும் தடுமாற்றம் கிடையாது. அவருடைய பயணத்தில் அவர் தெளிவாக இருக்கார். அப்படி இருக்கும்போது அவர் யாரு கூடயும் சமரசம் பண்ணிக்க வேண்டிய தேவையில்லை. முழு தமிழ் தேசியவாதியாக என் கூட நின்னு இல்லையா போய்கிட்டே இரு. அது கொஞ்சம் சர்வாதிகாரமா தான் இருக்கும். திராவிடமும் தமிழ் தேசியமும் வேறுனா வேறுதான். தமிழ் தேசியம் வேற, திராவிடம் வேற. திராவிடம் என்னைக்குமே தமிழ் தேசியத்தை ஒத்து போகாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. தமிழ் தேசியம்னு திராவிடம் பேசுமே தவிர ஒரு காலமும் தமிழ் தேசியத்துக்காக திராவிடம் நிற்காது. 2 எலெக்ஷனை சந்திச்ச நாம் தமிழருக்கு நீங்க என்ன மாதிரி அங்கீகாரம் கொடுத்தீங்கன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருக்கும்போது புதுசா கட்சி தொடங்கிய தாவேகா கட்சி விஜய் அவர்கள் திராவிடமும் தமிழ் தேசியமும் என் இரு கண்கள்னு ஒரு கோட்பாடை எடுத்திருக்காருன்னா அதுக்கு காரணமும் ஒன்று இருக்கும். இங்கே திராவிடம் பேசிக்கிட்டு ஒரு தளபதி பெரிய படையோடு இருக்காரு. ஒரு தளபதியை வீழ்த்த இன்னொரு தளபதி போட்ட ஒரு ஸ்கெட்சாக கூட இருக்கலாம் இல்லையா? அது நம்ம போக பொறுத்திருந்து தானே பார்க்கணும். இதுக்குள்ளேயே ஒரு கான்ட்ரவர்சியை ஏன் உருவாக்கிக்கணும்? ஊர் 2 பட்டா கூத்தாடிக்கு தொக்குன்னுவாங்க. அதே மாதிரி தான் இங்கே தமிழ் தேசியம் 2 பட்டா திராவிடத்துக்கு கொண்டாட்டம். விஜய் அவர்கள் முழு தமிழ் தேசியத்தை ஏற்றாலும் சரி, இல்லை திராவிடத்தோடு சேர்த்து தமிழ் தேசியத்தை வளர்த்தாலும் சரி, அது அவரோட நிலைப்பாடு. நாம் தமிழரோட நிலைப்பாடு முழு தமிழ் தேசிய அரசியல். இது தமிழர்களுக்கான அரசியல். அதில் கடுகளவும் மாற்றம் கிடையாது. திராவிடமும் தமிழ் தேசியமும் என் இரு கண்கள்னு சொல்லிட்டு தமிழ் தேசியத்துக்கு எதிராக ஏதாவது ஒரு கொள்கை முடிவு தாவேகா கட்சி எடுத்தால் நாம் தமிழர் கட்சியில் இருக்கிற நாங்கள் கண்டிப்பாக விமர்சனம் பண்ணுவோம். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஒடிசாவில் தொடர்ந்து ஆட்சியில் இருந்த ஒரு கட்சி ஒரு தமிழரை முதன்மை வேட்பாளராக அறிவித்த காரணத்தினால அவங்க ஆட்சியை இழக்கிறாங்க. அவங்களுடைய ஒற்றுமை ஏன் இந்த தமிழ் இனத்துக்கு இல்லை? இங்கே ஒரு தமிழன் ஆட்சிக்கு வரணும் அப்படின்னா உங்களுக்கு எது தடுக்குது? சீமானுடைய அரசியலில் நீங்கள் என்ன மாற்றத்தை கண்டீங்க? இந்த 14-15 வருஷமாக நீங்கள் ஒரு அங்கீகாரமும் கொடுக்காம இருக்க வேண்டிய காரணம் என்ன? கட்சியிலேருந்து வெளியில் போயிட்டு கட்சியை விமர்சனம் பண்ணுறவங்க எப்படி தெரியுமா? தேரை இழுத்து தெருவில் விட்ட கதையாயிரும். இவ்வளோ நாளாக நம்ம அந்த கட்சியில் பயணிச்சுட்டு ஒரு சில குறைபாடுகளை பார்த்துட்டு விமர்சனம் பண்ணுறதுல எந்த விதத்தில் நியாயம்? இந்த குறைபாடுகளை நீங்கள் உருவாக்குனது, அண்ணன் சீமான் உருவாக்கல.
நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இங்கே கட்சிக்குள்ளே இருக்கிற பிரச்சனையும் கட்சியில் நடக்கிற குறைபாடுகளும் பொறுப்பாளர்களாக நியமித்த உங்களால் உருவானது. இதில் எந்த விதத்துலையும் செந்தமிழன் சீமான் பொறுப்பேற்றுக்கவே முடியாது. கட்சியில் ஏதாவது ஒரு பிரச்சனைனா அது அண்ணனுக்கு கஷ்டத்தை கொடுக்கும். நீங்கள் அந்த வேலையை தான் செய்கிறீங்க. கட்சியில் இருந்துக்கிட்டே கட்சியை குறை சொல்லிக்கிட்டு கட்சிக்குள்ளே ஆள் சேர்த்துக்கிட்டு கட்சி காசை தின்னுக்கிட்டு இத்தனை வேலையும் பார்த்துட்டு நான் கட்சியே குறை சொல்கிறீங்க. இதெல்லாம் என்ன மாதிரி ஒரு எச்ச புத்தின்னு தெரியுமா உங்களுக்கு? கட்சி விட்டு வெளியில் போயிட்டேன்னா விமர்சனம் பண்ண வேண்டிய தேவை என்ன இருக்குது? உனக்கு செட் ஆகல, விலைக்கிட்டல விட்டுரு. நீ முழு தமிழ் தேசியத்தை ஏற்று உள்ளே வந்திருந்தேன்னா எவ்வளோ நஷ்டங்கள் ஆனாலும் கட்சிக்குள்ளே இருந்திருக்கணும். ஏன்னா அவன் தான் முழு தமிழ் தேசியவாதி. இந்த காணொலி மூலியமாக அண்ணனுக்கு ஒரு விஷயத்த சொல்கிறேன். என்ன அப்படின்னா, ஒருத்தரை ஒரு பொறுப்பில் ஒரு வருஷத்துக்கு மேலே வைக்காதீங்கண்ணா. அந்த ஒரு வருஷம் அவங்க என்ன தான் செயல்பட்டாலும் அடுத்த வருஷம் அந்த பொறுப்பை மாற்றி கொடுங்க. சுழற்சி முறையில் பொறுப்புகளை கொடுங்க. நீங்கள் பொறுப்பை அறிவிச்சிட்டு அவங்கள அதே பொறுப்பில் வச்சுருக்கிறதுனால தான் அவங்களுக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி பக்கவாட்டில் கொம்பு முளைக்க ஆரம்பிச்சிடுது. சரிங்களா? இனிமேல் பொறுப்பாளர்களுக்கு பொறுப்பை சுழற்சி முறையில் பொறுப்பை கொடுங்க. 2021 விட 2026 நமக்கு மிகப்பெரிய போராட்ட காலமாக தான் இருக்கும். புரிஞ்சதா? ஏன்னா இது புதுசு இல்லை. பிரச்சனை தாவேகா கட்சிக்கோ இல்லை நாம் தமிழர் கட்சிக்கோ இல்லை. நல்லா புரிஞ்சுக்குங்க. எப்போவுமே முழு தமிழ் தேசியம் ஜெயிக்கக்கூடாது அப்படின்றதுக்காக புது கட்சிகள் உருவாக்கப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதுவும் சினிமா துறையை சார்ந்தவங்களாக தான் இருப்பாங்க. நீங்கள் நல்ல முடிவெடுத்துக்குங்க. 2021 கமலஹாசன் கட்சி ஆரம்பித்து தமிழ் தேசியத்துக்கு விழ வேண்டிய வாக்கை எப்படி உடைச்சாரோ அதே மாதிரி தான் 2026 நடக்கும். இது 2031 இன்னொரு நடிகர் வருவார். இது தமிழ் தேசியம் வெற்றி பெறக்கூடாதுன்றதுக்காக எல்லாரும் சேர்ந்து செய்யக்கூடிய திராவிடத்தின் முழு மூச்சான சதி. அதை நீ உணர்ந்து புரிஞ்சு நடந்துக்கிட்டேன்னா பின்வரும் காலங்களில் நீ நல்லபடியாக வாழலாம். இல்லைன்னா உன்னோட அழிவுக்கு நீயே குழி வெட்டி வச்சுக்கிறதுக்கு சமமாயிரும். நேற்று கட்சி ஆரம்பித்து இன்றைக்கி எலெக்ஷனில் நின்று உங்கள்கிட்ட வாக்கு கேட்குறாரா? இல்லையே. 14 வருஷமாக உங்களோட நின்று உங்களோட வழிகளை பகிர்ந்து உங்களோட தேவைகள் என்னான்னு ஒன்று தெரிஞ்சு அதுக்காக பாடுபட்டு அதுக்காக குரல் கொடுத்து ரத்தத்தை வேர்வையாக சிந்தி 14 வருஷமாக ஒரு மனுஷன் களத்தில் நிற்கிறாரு. அவருக்கு ஒரு அங்கீகாரம் கொடுத்தா நீங்கள் என்ன குறைஞ்சி போயிடுவீங்க? உலகத்திலே ரொம்ப கேடுகட்ட ஊடகம் தமிழ்நாட்டில் தான் இருக்குது. வெக்கமாக இருக்குமா இருக்காதா? கோடி கணக்கில் சொத்து வச்சுருந்தாலும் 3 வேளை தான் உனக்கு சாப்பாடு தேவைப்படுது. அதே மாதிரி தான் தெருக்கோடியில் கிடந்தாலும் அவனுக்கும் 3 நேரம் வேலை தான் சாப்பாடு தேவைப்படுது. இவர் லட்சம் கோடி சம்பாரித்து வச்சுருக்காரு. அதனால் அவருக்கு ஒரு நாளைக்கு 8 வேளை சாப்பாடுன்னு ஆண்டவன் பாகுபாடு வைக்கல. அவன் வருமானமே இல்லை, அவன் தெருக்கோடியில் கிடக்கிறான். அதனால் அவனுக்கு சோறு தண்ணி எதுவும் கொடுக்கக்கூடாதுன்ற வேறுபாடையும் ஆண்டவன் டிசைன் பண்ணி அனுப்பலை. ஒவ்வொரு எலெக்ஷனுக்கும் ஊருக்கு வருவேன், சரி ஏதாவது ஒரு மாற்றம் நடந்துடாதா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போடு ஓட்டு போட்டு அதோட ரிசல்ட்டை பார்க்கும்போது ரொம்ப கேவலமாக இருக்கும். ரொம்ப மன உளைச்சலாகவும் இருக்கும். எந்த மாதிரி மனநிலை இருக்கிற மக்களோட வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு நல்லா புரிஞ்சுக்குங்க. தமிழ்நாட்டை அழிக்கிறது தான் திராவிடத்தோட வேலை. அதை புரிஞ்சு திரும்ப தவறு செய்யாதீங்க. தமிழ் தேசியத்துக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. காமராஜர்ன்ற ஒரு தமிழன் கிடைக்கலனா இன்னைக்கு இவ்வளோ பேர் படிப்பறிவு பெற்றுக்க முடியுமான்னு நினச்சி பாருங்க. காமராஜர் நிறைய பள்ளிக்கூடங்களை திறந்து வச்சாரு, படிக்கிறதுக்கான சூழலை உருவாக்கி கொடுத்தாரு. ஏன் அதை செஞ்சார்னா அவன் ஒரு தமிழன், பச்சை தமிழன். என்னோட சந்ததி எதிர்காலத்தில் நல்லா இருக்கும்னா அவனுக்கு படிப்பு தேவை, அவன் உணர்ந்துருந்தான். ஒவ்வொரு முறையும் கிடைக்கிற வாய்ப்புகளை நீங்கள் தவற விட்டு அதனால ஏற்படும் வழிகளை நீங்கள் தான் அனுபவிக்கிறீங்க. அதனால் இப்போவும் சொல்கிறேன், 2021 செஞ்ச தவற 2026 மீண்டும் பண்ணாதீங்க. நமக்காக உணர்வுபூர்வமாக களத்தில் யார் நிற்கிறா, யார் பேசுகிறா, அவங்கள விமர்சனம் பண்ணாதீங்க. உங்களுக்காக பேசுகிறதுக்கு, உங்களுக்காக குரல் கொடுக்கறதுக்கு எங்கள் அண்ணன் சீமானை தவிர யாருமே கிடையாது. உன்னுடைய தேவைகளை அறிஞ்சு உனக்காக களத்தில் நிற்கிறாருன்னா அது இன்றைக்கி எங்கள் அண்ணன் சீமான் மட்டும்தான். அப்படி இருக்கும்போது திராவிடம் தமிழ் தேசியம் என் இரு கண்கள்னு பேசிக்கிட்டு வர யாராக இருந்தாலும் எதிர்ப்போம்.